வணக்கம் அன்பு நண்பர்களே. முத்து, மாரி, முத்தாரம்மன், காமாட்சி, மீனாட்சின்னு பல பெயர்கள்ல தமிழகத்துல அம்மன் கோயில்களை அம்மன்களை அழைச்சிருந்தாலும் கூட கன்னியாகுமரி மாவட்டத்துல மண்டைக்காடுல இருந்து அருள்பாலிக்கக்கூடிய பகவதி அம்மன், அதாவது மண்டைக்காடு பகவதி அம்மனுடைய தனித்த அடையாளம் தான் புற்று. 15 அடி உயரத்துக்கு வளர்ந்து நிற்கக்கூடிய புற்று. அந்த புற்றுல சந்தனத்தால் வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அம்மன், அதற்கு முன்பாக வெள்ளியில இருக்கக்கூடிய அம்மன் விக்கிரகம், அதற்கு முன்பாக உலோகத்தாலான அம்மன் விக்கிரகம்னு மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயில கண்ணு முன்னாடி நினைச்சாலே அவ்வளவு ஆன்மீகம் சிலிர் தெரியும். அந்த மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயில் உருவான வரலாறு என்ன, மண்டைக்காடு பகவதி அம்மனை வணங்குனா என்னெல்லாம் நன்மைகள் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல விரிவாவே பேச போறோம். ஆன்மீக அன்பர்களை அன்போட வரவேற்கிறேன். மண்டைக்காடு அப்படிங்கக்கூடிய பெயர் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறதுல இருந்து இந்த ஆன்மீக புராணத்தை தொடங்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மண்டைக்காடு ஊருடைய பழைய காலத்தினுடைய பெயர் மந்தைக்காடு அப்படிங்கிறதா தான் இருந்துச்சு. அந்த காலத்துல இந்த பகுதிகள் எல்லாம் முழுக்க மேய்ச்சல் நிலங்களா தான் இருந்துச்சு. அந்த நேரத்துல மாடுகளை மேய்ச்சலுக்கு கூட்டிட்டு வருவாங்க. மந்தை மாதிரி இருந்ததுனால இதுக்கு மந்தைக்காடு அப்படின்னு பெயர். மந்தை அப்படின்னாலே இது ஆட்டு மந்தை, மாட்டு மந்தை, எதை வேணாலும் சொல்லலாம். ஆட்டு கூட்டம், மாட்டு கூட்டம், இதையெல்லாம் மேய்ச்சலுக்கு அழைத்து வந்ததுனாலதான் இந்த மந்தைக்காடு அப்படிங்கிறது இருந்துச்சு. காலப்போக்கில் இந்த மந்தைக்காடு அப்படிங்கிற பெயர் தான் உருமாறி மண்டைக்காடு அப்படின்னு ஆயிருக்கு. இந்த மண்டைக்காடுல இருக்கக்கூடிய பகவதி அம்மன் கோயில பெண்களுடைய சபரிமலை அப்படின்னு சொல்றாங்க. பொதுவா ஆண்கள், தமிழகம் மட்டுமல்ல, தென்னிந்தியா முழுவதும் மட்டுமல்ல, இப்பெல்லாம் வெளிநாட்டுல இருந்து கூட, இந்தியா முழுவதும் இருந்து கூட ஏராளமான ஆன்மீக அன்பர்கள் என்ன செய்யறாங்கன்னா, ஆண்கள் குறிப்பா சபரிமலைக்கு இருமுடி கட்டி மாலை அணிந்து விரதம் இருந்து போறது வழக்கம். அந்த வகையில பார்த்தா சபரிமலைக்கு எப்படி இருமுடி கட்டி ஆண்கள் மாலை அணிந்து விரதம் போட்டு செல்றாங்களோ, அதே மாதிரி பெண்கள் மாலை அணிந்து விரதம் இருந்து கிட்டத்தட்ட இருமுடி கட்டி செல்லக்கூடிய ஒரு பயணத்தை மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயில்ல மேற்கொள்றாங்க. அதனாலதான் மண்டைக்காடு பகவதி அம்மனை பொறுத்த வரைக்கும் பெண்களின் சபரிமலை அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த சபரிமலையான யாத்திரையை இங்க தமிழர்களை விட, தமிழ் பெண்களை விட அதிகமான அளவுக்கு கேரள பெண்கள் இப்படி போறத வழக்கமாவே வச்சிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், மண்டைக்காடு பகவதி அம்மன் எப்படி உருவானாங்க அப்படிங்கிற பின்னணியே ரொம்பவே சுவாரஸ்யமானது. மண்டைக்காடு பகுதி ஆரம்ப காலத்துல நான் சொன்ன மாதிரி மந்தைக்காடு அப்படின்னு இருந்துச்சு. ஆதிசங்கரர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்தியாவோட 4 மூலைகள்லையும் மடங்களை நிறுவனவர். அதன் மூலமா ஆன்மீக வெளிச்சத்தையும் பரப்புனவர். அந்த ஆதிசங்கரோட ஒரு சீடர் ஒருத்தர் கையில ஸ்ரீ சக்கரம் வச்சிருந்தார். அந்த ஸ்ரீ சக்கரத்துலதான் ராஜலட்சுமி குடியிருக்கிறதா, ராஜேஸ்வரி குடியிருக்கிறதா ஒரு ஐதீகம். அந்த ஸ்ரீ சக்கரத்தை கையில வச்சுட்டு அவர் இந்த பக்கமா வந்திருக்கார். வந்தவர் ஒரு இடத்துல ஸ்ரீ சக்கரத்தை வச்சுட்டு தியானம் பண்ணவும் ஆரம்பிச்சுட்டார். அவர் அப்படி தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது கண்களை மூடி தியானம் பண்றார். அவரை சுத்தி புற்று விறுவிறுன்னு வளர்ந்துருச்சு. அந்த புற்று ஓங்கி உயர்ந்து வளர்ந்துருச்சு. அப்ப அந்த புற்றுக்கு முன்னாடி இருந்து அவர் தவம் பண்றார். ஒரு கட்டத்துல அவர் அங்கேயே ஜீவ சமாதியும் ஆயிடுறார். அவர் வச்சார்ல ஒரு ஸ்ரீ சக்கரம், அதை எல்லாரும் எடுத்து பாக்குறாங்க, அது எடுக்க முடியல. அது அவ்வளவு ஆழமா ஊடுருவிருச்சு மண்ணுக்குள்ள. சோ அந்த இடத்துல இருந்த மார்த்தாண்ட வர்மா, அன்னைக்குதான் திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்குள்ள கன்னியாகுமரி மாவட்டம் இருந்துச்சு. அந்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை சேர்ந்த மன்னர் மார்த்தாண்டவர்மாவுக்கு தகவல் கொடுத்தாங்க. மன்னர் மார்த்தாண்டவர்மா இந்த இடத்துல ஒரு ஆலயம் கட்டினார். அந்த புற்றுல சுயம்பா புற்றினுடைய முகத்துல அம்மன் தெரியவே சந்தன காப்பு வைத்து மண்டைக்காடு பகவதி அம்மனா அருள்பாலிக்கவும் ஆரம்பிச்சாங்க. இந்த மண்டைக்காடு பகவதி அம்மனை வழிபட்டா என்னெல்லாம் நன்மைகள் இருக்கு அப்படிங்கறதுதான் இனி வர்ற காட்சிகள்ல நம்ம பேச இருக்கோம். தலைவலி போகும், தோஷங்கள் நீங்கும், கண் திருஷ்டி போகும், இப்படி ஏராளமான பலன்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த ஆலயத்துல வந்து வழிபட்டா குழந்தை வரம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம திருமணம் தடை இருக்கு, திருமணமே நடக்கலன்னா மண்டைக்காடு பகவதி அம்மனை போய் வழிபட்டா திருமண தடைகள் அகலும். இப்படி ஏராளமான விஷயங்கள் இந்த ஆலயத்தை சுற்றி இருக்கு. இந்த ஆலயத்தினுடைய பிரசாதம் ரொம்பவே வித்தியாசமானது. மண்டையப்பம் அப்படின்னு அதுக்கு பேரு. மண்டைக்காடு ஆலயத்துல அம்மனுக்கு நைவேத்தியம் படைச்சிட்டு மண்டையப்பத்தை பக்தர்களுக்கு பிரசாதமா கொடுக்கிற வழக்கமும் இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல யாருக்காவது அம்மை நோய் வந்துருச்சுன்னா அந்த அம்மை நோய் ஏற்பட்டவங்க மண்டைக்காடு பகவதி அம்மனை, அம்மா எனக்கு அம்மை நோயை தீர்த்து வைமான்னு வேண்டி உருகி வழிபட்டு வணங்கினாங்கன்னா அம்மை நோய் அவங்கள விட்டு விலகிரும். அப்படி அம்மை நோய் விலகினவங்க நேர்த்தி கடனா முத்தப்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகை பதார்த்தம் தான் அது. முத்தப்பம் சொல்லக்கூடிய அந்த பதார்த்தத்தை அம்மனுக்கு படைச்சு வழிபடுவாங்க. இந்த ஆலயத்துல மாசி மாசம் நடைபெறக்கூடிய
கொடை அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்வு ரொம்பவே விசேஷமானது. மாசி கொடைக்கு குமரி மாவட்டம் மட்டும் இல்லாம கேரளால இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் திரளுவாங்க. அரசினுடைய சார்பில் ஏராளமான சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். இப்படி ஏராளமான விஷயங்கள் இந்த மண்டைக்காடு பகவதி அம்மனை சுத்தி இருக்கும். மண்டைக்காடு பகவதி அம்மனை வழிபட்டாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு பெரிய தோஷங்கள் இருந்தாலும், எவ்வளவு பெரிய கஷ்டமான சூழல் இருந்தாலும் அது அப்படியே விலகிறோம் அப்படிங்கிறது ஐதீகம். இந்த கோவிலினுடைய தல விருட்சகமா இருக்கிறது வேப்பமரம். இந்த ஆலயத்தினுடைய பக்தர்கள்ல பலரு அரசியல் தொடங்கி தொழில் நிறுவனங்கள் தொடங்கி பல துறைகள்லையும் உச்சம் தொட்டவங்க. ஒரு உதாரணத்துக்கு சொன்னோம்னா, தெலுங்கானா மாநிலத்தினுடைய ஆளுநராகவும் புதுச்சேரியில துணைநிலை ஆளுநராகவும் இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜனோட சொந்த மாவட்டம் கன்னியாகுமரி. அவங்க கன்னியாகுமரி வந்தாங்கன்னா தவறாம அவங்களோட பூர்வீக வீட்டுக்கு போறாங்களோ இல்லையோ மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயிலுக்கு போயிடுவாங்க. இந்த ஆலயத்துல தொடர்ந்து வழிபட்டு செஞ்சவங்க பலரும் அரசியல்ல ஒரு காலகட்டத்துல முக்கிய புள்ளிகளாகவும் வலம் வந்திருக்காங்க. சோ இந்த மண்டைக்காடு பகவதி அம்மனுடைய அருள் ஒவ்வொருவர் மனதிலும் ஆற்றலிலும் நிறைக்கட்டும். அந்த அம்மன் நிறைவில்லாத செல்வத்தையும் குறைவில்லாத ஆற்றலையும் நம் ஒவ்வொருவருக்கும் அருளட்டும்னு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.